வணக்கம். இன்னைக்கு நாம டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸை பத்தி ரொம்ப சிம்பிளா அதே சமயம் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க போறோம். இது வெறும் ஒரு பாலிசி மட்டும் இல்லைங்க. இது நம்ம குடும்பத்துக்கு நாம கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, ஒரு கவசம். வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த ஒரு கேள்வி இது நம்ம எல்லாருக்குமே மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு மூலையில ஓடிட்டே இருக்கும் இல்லையா? நம்மளோட உழைப்பு, நம்மளோட கனவு எல்லாமே நம்ம குடும்பத்துக்காக தான். ஆனா ஒருவேளை எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில அவங்களோட நிதி பாதுகாப்புக்கு என்ன கேரண்டி? இந்த கேள்விக்கான பதில தேடிதான் இந்த முழு பயணமும். அந்த பெரிய கேள்விக்கு ரொம்ப நேரடியான, ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பதில் தான் டேர்ம் இன்சூரன்ஸ். இதை எப்படி கற்பனை பண்ணிக்கலாம்னா, உங்க குடும்பத்தை சுத்தி நீங்களே கட்டுற ஒரு நிதி பாதுகாப்பு வலை மாதிரி. அப்போ இந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தை, உதாரணமா ஒரு 20 வருஷம், 30 வருஷம் இல்ல 40 வருஷத்தை செலக்ட் பண்றீங்க. அந்த குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா, உங்க குடும்பத்துக்கு நீங்க முடிவு பண்ணின ஒரு பெரிய தொகை போய் சேரும். அவ்வளோதான். இதுல வேற எந்த குழப்பமே கிடையாது. இன்னும் ஒரு படி மேல போய் யோசிச்சு பாருங்களேன். நிதி நெருக்கடின்னு சொல்ற கனமழை திடீர்னு பெய்யும்போது உங்க குடும்பம் கொஞ்சம் கூட நனையாம பாதுகாக்கிற ஒரு பெரிய நிதி குடை இது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு முதலீடு கிடையாது. இது 100% ஒரு பாதுகாப்பு மட்டுமே. சரி, இப்போ உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற சில பொதுவான கேள்விகளுக்கு வருவோம். இந்த சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்தாலே டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தின ஒரு கிறிஸ்டல் கிளியர் பார்வை உங்களுக்கு கிடைச்சிடும். கேள்வி இதுதான். சரி, இதெல்லாம் சொல்றீங்க, ஆனா இது நிஜமா எப்படி வேலை செய்யுது? இதுல ஏதாவது சிக்கலான விஷயங்கள் இருக்கா? சத்தியமா இல்ல. வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இதோட செயல்முறை ரொம்பவே நேரடியானது. ஃபர்ஸ்ட், உங்க குடும்பத்தோட எதிர்கால தேவைகளுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும்னு யோசிச்சு அந்த கவரேஜ் தொகையை நீங்க முடிவு செய்யணும். அடுத்து, எத்தனை வருஷத்துக்கு இந்த பாதுகாப்பு வேணும்னு நீங்க தான் முடிவு செய்யணும். அதுக்கப்புறம் அதுக்காக மாதாந்திரமாவோ அல்லது வருடாந்திரமாவோ ஒரு சின்ன பிரீமியம் தொகையை கட்டிட்டே வரணும். அவ்வளவுதான். நீங்க தேர்ந்தெடுத்த காலம் முழுக்க உங்க குடும்பம் நிதி ரீதியா ரொம்பவே பாதுகாப்பா இருப்பாங்க. அடுத்து இந்த 2 வார்த்தைகளை நம்ம அடிக்கடி கேள்விப்படுவோம். பிரீமியம், சம் அஷ்யூர்ட். கேக்குறதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கலாம், ஆனா விஷயம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? பிரீமியம்ங்கிறது அந்த பெரிய பாதுகாப்புக்காக நாம மாசம் மாசம் கட்டுற ஒரு சின்ன தொகை. ஆனா சம் அஷ்யோர்டுங்கிறது ஒருவேளை துரதிருஷ்டவசமா நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கு கிடைக்க போற அந்த மிகப்பெரிய தொகை. சோ குறைஞ்ச பிரீமியத்துல ஒரு பெரிய சம் அஷ்யோர்டு கிடைக்கிறது தான் டேர்ம் இன்சூரன்ஸோட உண்மையான பலமே. இது ஒரு $1 மில்லியன் கேள்வி. நம்ம எல்லாருக்குமே இந்த சந்தேகம் வரும். நான் 30 வருஷத்துக்கு பாலிசி எடுத்தேன், அந்த 30 வருஷமும் எனக்கு ஒன்னும் ஆகல, நான் நல்லபடியா இருக்கேன். அப்ப நான் கட்டின பணம் என்னாவும்? அது வீணா போயிடுமா? ஒரு பியோர் டேர்ம் பிளான்ல பாலிசி காலம் முடிஞ்சதும் கவரேஜும் முடிஞ்சிரும். நீங்க கட்டின பணம் திரும்ப வராது. ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க, நீங்க பணத்தை இழக்கல. இத்தனை வருஷமா உங்க குடும்பம் பாதுகாப்பா இருக்குங்கிற அந்த விலை மதிக்க முடியாத மன நிம்மதியை தான் நீங்க அந்த பிரீமியம் கொடுத்து வாங்கியிருக்கீங்க. அந்த பாதுகாப்பு அதோட வேலைய வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிருக்குன்னு அர்த்தம். சரி, இப்போ இந்த இன்சூரன்ஸோட உண்மையான மதிப்பு என்னன்னு பார்க்கலாம். இதனால நமக்கு கிடைக்கிற முக்கியமான நன்மைகள் என்னென்ன, இது ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு இப்போ உங்களுக்கு புரியும். இந்த நம்பரை பாருங்க, ₹1,00,00,000. இது ஒரு சாதாரண தொகை இல்லைங்க. நம்ம குடும்பத்தோட எதிர்கால கனவுகள், நம்ம குழந்தைங்களோட படிப்பு, கல்யாணம்னு எல்லாத்தையும் நிறைவேற்ற இந்த ஒரு தொகை எவ்ளோ பெரிய உதவியா இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இப்பதான் விஷயத்துக்கே வரும். அந்த ₹1,00,00,000 கவரேஜ் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு குறைஞ்ச மாதாந்திர பிரீமியத்துல கிடைக்குது. இதுதான் டேர்ம் இன்சூரன்ஸோட மேஜிக். மிகப்பெரிய பாதுகாப்ப மிகச் சிறிய விலையில கொடுக்கறது தான் இதோட தனித்துவமே. சுருக்கமா சொல்லணும்னா இதோட நன்மைகள் இதோ: குறைஞ்ச செலவுல மிக அதிக பாதுகாப்பு, உங்களை நம்பியிருக்கிறவங்களுக்கு ஒரு வலுவான நிதி ஆதாரம், இதெல்லாம் விட முக்கியமா உங்களுக்கு எந்த கவலையும் இல்லாத மன அமைதி. அது மட்டும் இல்லாம நீங்க கட்டுற பிரீமியத்துக்கு வரி விலக்கும் கிடைக்கும். அடுத்ததா நாம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யாருக்கெல்லாம் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு கட்டாய தேவை, இது உங்களுக்கு பொருந்துமான்னு நீங்களே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க இப்பதான் கரியரை ஆரம்பிச்ச ஒரு யங் ப்ரொஃபஷனலா, இல்ல உங்களுக்கு புதுசா குழந்தை பிறந்திருக்கா, பெரிய தொகையில வீட்டுக் கடன் வாங்கியிருக்கீங்களா, இல்ல உங்க வருமானத்தை நம்பி உங்க பெற்றோர், உங்க மனைவி, உங்க குழந்தைகள்னு யாராவது இருந்தா நீங்க ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தி தீவிரமா யோசிக்கணும். ஓகே, இவ்ளோ தூரம் கேட்ட பிறகு சரி, அடுத்து நான் என்ன செய்யணும்னு உங்களுக்கு தோணும் இல்லையா?
உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை பாதுகாக்க நீங்க எடுக்க வேண்டிய அடுத்த சில ஸ்டெப்ஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இது ஒரு சேல்ஸ் பிட்ச் இல்ல, இது உங்களுக்கான ஒரு கைடன்ஸ். முதல்ல உங்க குடும்பத்தோட எதிர்கால செலவுகள் என்ன, கடன்கள் எவ்ளோ இருக்குன்னு ஒரு கணக்கு போடுங்க. அப்புறம் வெவ்வேறு இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட திட்டங்களை பொறுமையா ஒப்பிட்டு பாருங்க. கடைசியா ஒரு நல்ல நிதி ஆலோசகர்கிட்ட பேசி உங்க சூழ்நிலைக்கு எது பெஸ்ட் திட்டம்னு ஒரு முடிவெடுங்க. நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்து நிக்கிறோம். உங்க அன்புக்குரியவர்களோட நிதி பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்கான சக்தி உங்க கையில தான் இருக்கு. அந்த பாதுகாப்பை நோக்கிய முதல் அடிய நம்பிக்கையோட எடுத்து வைக்க நீங்க தயாரா? இந்த கேள்வியோட உங்களை விட்டுச் செல்கிறேன். யோசிங்க.